ஹாய் காய்ஸ், மக்களே டியூட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேடம் ஃபோன் அடிச்சு ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டாங்க. எப்போ கிட்ட 2.5 மாதம் கிட்டத்தட்ட நல்லா தூங்கி எழுந்திரிச்சேன் காலையிலேயே. இப்போ காலங்காத்தால் அவசரமாக கிளம்பி பாருங்கள். என்னுடைய நட்ஸு, தண்ணி பாட்டில், சார்ஜர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். சரி, வண்டி போய் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே மக்களே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சோ. தண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நட்ஸு எப்பயுமே காலைல சாப்பிட்ருவோம். ஓகே, பிரச்சனை இல்லை. டைம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 6:20. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே மேடம் ஃபோன் அடிச்சிட்டாங்க. ஓகே, நான் உங்களுக்கு ஆஃபீஸுக்கு போய்ட்டு நான் வ்ளாக் பண்ணுறேன், சரிங்களா? ரொம்ப நாள் கழிச்சு போகிறதுனால கண்ணுன்னெலாம் எரியுது வெளியே வந்த உடனே. ஐய, இதுக்காக காலங்கத்தில் எந்திரிக்கூடாது போல இருக்குது. என்ன கண்ணு கூசு? சரி மக்களே, பார்ப்போம் இன்றைக்கி டியூட்டி எப்படி போகுது, என்ன இது அப்படின்ட்டு. நம்ம டியூட்டி வந்தாலே கண்டென்ட் வந்துடும், பார்த்துப்போம். அதே மாதிரி நம்மளுடைய விலாகை வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை சொல்லுங்கள், சரிங்களா? பாய். ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. ஜாமெல்லாம் உள்ளே வச்சிட்டேன். மேடம் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா டீயை போடுறோம். ஆஃபீஸ்க்கு வந்தாலே நம்மளுக்கு எல்லாமே இருக்கும். ஓகே மக்களே, பிளாக் காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு கிளம்புவோம். மேடம் நம்மளை வீட்டுக்கு போனால் ஃபோன் அடிக்கிறேன்ட்டாங்க. சரி, நம்ம கிளம்புவோம். பிஸ்கெட் எதாவது இருக்கும், எதுவுமே இல்லை. இப்போ தானே ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த காலையில் இந்த வைப்பு வேறு மாதிரி இருக்கும் மக்களே. மார்னிங் சன்ரைஸ் சூப்பராக இருக்கும் இங்கே. அதே மாதிரி காட்டுறேன். இப்போ தான் விளாக் எடுக்கிறோம்ல. சரி வாங்க, வண்டியை ஆஃப் பண்ணிட்டு நம்ம காஃபியை குடிப்போம். காஃபியை குடிச்சிட்டு அடுத்த பிளான் பண்ணுவோம். டிஃபன் சாப்பிட்றோமா என்ன இது அப்படின்ட்டு, சரிங்களா? எப்படி வெயில் பங்கமாக இருக்கா? சூப்பராக இருக்கும். அங்கே போய் உட்காந்து கொஞ்சம் நாளில் போய் குடிப்போம். ஓகே, சரிங்களா? சரி மக்களே, நான் திரும்பி போகும்போது நான் உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். இப்போ பாய் மக்களே. நம்ம இப்போ டிஃபன் சாப்பிட தான் போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம கடைக்கு போய். நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன், ஷார்ட்ஸ் நிறைய வாட்டி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எந்த கடை அப்படின்னாக்கா ரொம்ப எனக்கே மறந்து போச்சு பேர். பார்ப்போம். ஆஃபீஸில் விட்டாச்சு. இந்த சன்ரைஸ் சூப்பராக இருக்கும். பங்கமாக இருக்கா? குவாலிட்டி ஒரு வேலை. ரைட், ஏதோ ஒன்று. அதான் மக்களே, வாங்க நம்ம போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம். எனக்கு மேடம் ஃபோன் அடிக்கிறேன், நீங்கள் வீட்டுக்கு போக நம்பர் சொல்லிட்டாங்க. வண்டி ஓட்ட தெரில அப்படின்னாலும் எப்படியாச்சும் வந்துடுறது. மற்ற சொல்ல. சரி, ரைட்டு. காலையிலே டென்ஷன் வேணாம். காலையிலே கொஞ்சம் டியூட்டி இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த வெயில் தெரிஞ்சிக்க மாட்டேங்குது, வேறு எதுவும் இல்லை. இப்போ டிஃபன் சாப்பிட தான் போகிறோம். இங்கேருந்து கிட்ட தான் அந்த கடை. நம்ம போயிட்டு ஒரு 4 இட்லி சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் காலையிலே கொஞ்சம் கப்பன்னு இருக்கும். ஒரு 4 இட்லியை போட்டு ஒரு டீயை போட்டோம் அப்படின்னாக்கா சும்மா மஜாவாக இருப்பாப்புல. அந்த கண்டென்ட்டை வந்துட்டு நீங்கள் ஷார்ட்ஸில் பார்ப்பீங்க, சரிங்களா? சரி, நம்ம போவோம். எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் மெயினான ஏரியா. இங்கே போலீஸ்காரங்கலாம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஸோ அதனால் நான் உங்களுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இந்த ஹோட்டல் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேருக்கு தெரியும், அது எனக்கு பேர் டக்குன்னு வர மாட்டேங்குது, வேறு எதுவும் இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, அதனால். சரிங்களா? ஓகே மக்களே, சாப்பிட்டு முடிச்சுட்டு வ்ளாக் பண்ணிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். ஓகேங்களா? எப்படி போகுது இன்றைக்கி, இந்த டே இன்றைக்கி எப்படி போகுதுன்னு சொல்லி பார்ப்போம், சரிங்களா? பாய் மக்களே. மேடம் கூப்பிட்டு வர கிளம்பிட்டேன். சரியான வெயில் அடிக்குது. இருங்க, மைக்கை போட்டு பேசுகிறேன். ஹீட்டு உள்ளே இறங்கக்கூடாதுன்னு இந்த ஷீட்லாம் போட்டிருக்கேன். அப்படி இருந்தும் ஹீட் இறங்குது. அந்த வண்டிக்குள்ளே அந்த ஷேடோவில் அனல் பறக்குது, தெரியுதா உங்களுக்கு? அந்த அளவுக்கு ஹீட் இருக்குது. எனக்கு தெரியாது. சரி இருங்க மக்களே, புது ஆங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இந்த ஆங்கிள் ஓகேவா என்ன இதுன்னு சொல்லி சொல்லுங்கள். ட்ரை பண்ணுவோம். இந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். பைத்தியார போய் பின்னாடி வண்டியை ஓட்டி நிப்பாட்டியிருக்கான். ஓகே, இப்போ நம்ம மேடம் கூட போகிறோம். கூப்பிட்டுட்டு திரும்பி ரிட்டன் வீட்டுக்கு தான் வராங்களா இல்லை வெளியே எங்கே சுற்ற போகிறாங்களான்னு சொல்லி தெரியலை. பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் இருக்கோ? ஓகே, பெரிய பசங்களாம் ஸ்கூல் இருக்குது. பட் ஆனாக்கா சின்ன பசங்களாம் யாருக்கும் கிடையாது. சின்ன பசங்களாம் வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஆனால் டீச்சர்களும் இருக்கணுமே. ஜென்ஸுக்கு மட்டும் தான் இருக்குதோ என்ன கதையோ? மக்களே, ஹீட்டு சரியான ஹீட்டு, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை.
சூரிய பகவானே கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஆல்ரெடி நாங்களே வந்துட்டு மன வேதனையில தான் இந்த வண்டியெலாம் ஓட்டிக்கிட்டு இருக்கோம், வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் சொல்லப்போனால். அப்படி இருந்தும் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னாக்கா நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்களே சொல்லுங்கள், நாங்கள் என்ன பண்ணுறது இதுக்கப்புறமும்? பார்த்தீங்களா ஸ்கூல் பஸ் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியும் நினைக்கிறேன். ஸ்கூல் பஸ் பங்கமாக இருக்கா? இந்த ஆங்கிள் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல தெரிவிங்க மக்களே. இந்த வீடியோ எப்போ வரும்னா தெரில. இந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் தெரியப்படுத்துங்க. டிராஃபிக்கு சரி பார்த்துப்போம். இது எங்கள் ஏரியாவில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்கூல் இருக்குது சரிங்களா. 4-5 ஸ்கூலு வந்துட்டு ஜென்ஸு, இன்னொன்று வந்துட்டு ஜென்ஸு தான் முக்கால்வாசி இருக்கும். இங்கே ஒரு லேடிஸ் ஸ்கூல் இருக்குது. ஐயோ நான் கூப்பிட்டு வரும்போது சரியான டிராஃபிக் ஆகும் மக்கள். இது நார்மல் டியூட்டி தானே, இது உங்களுக்கு தெரியல. இன்னும் போக போக டியூட்டி வந்து மேடம் உட்கார வச்சிட்டாங்க அப்படின்னாக்கா வரும்போது கடுப்பில் தான் வருவேன். ஏன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரத்துல 5 மணி நேரம் உட்கார கூடவே இருக்கிற மாதிரி ஆகிடும். அங்கங்கே சுற்றுறது போகிறது. ஏன்னாக்கா இப்போ நான் டேங்க் ஃபில் பண்ணியிருக்கேன்னா நார்மல் டியூட்டியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட மறுநாள் திரும்பி டேங்க் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு ஷோராக நான் சொல்கிறேன் ஒரு 350லேருந்து 400 கிலோமீட்டர் கண்டிப்பாக ஓடிடும். எனக்கு எல்லாமே ஹைவே, நம்ம அப்படி பார்க்க தெரியாது நம்மளுக்கு, பட் எனக்கா எல்லாமே ஹைவே. ஸோ அதனால் அத்தனை கிலோமீட்டர் ஓடுறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சுலபம் இங்கெல்லாம். ஸோ அதனால் அதே மாதிரி வந்துட்டு இங்கே நீங்கள் செகண்ட்ஸில் ஒரு கார் எடுக்கிறீங்க போகிறீங்க அப்படின்னா கூட இங்கே 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் கிலோமீட்டர்லாம் வந்து சர்வசாதாரணமாக ஓடி இருக்கும். அது ஒரு இங்கே நல்ல ஒரு விஷயம். பட் ஆனாக்கா இன்ஜின் மெயின்டெனன்ஸு, அதாவது அரபி வீட்டில் போய் வண்டி எடுக்கிறீங்க போகிறீங்க அப்படின்னா வண்டிலாம் பக்காவாக இருக்கும். இப்போ என் வீட்டில் என்னுடைய பழைய காமெடி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது சேலாக என்னன்னு தெரில. பட் ஆனாக்கா இப்போ இன்னும் சரியான ஹீட்டாக இருக்குது. ஐயோ ஐஸ் கட்டியை தூக்கி டிக்கியில் தான் வச்சுட்டு வரணும் போல இருக்குது, அந்த மாதிரி இருக்குது ஹீட்டு. அதான் இங்கே இருக்கிற வண்டிங்கெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மேலே தான் இருக்குமே தவிர கம்மியாக இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி ஓட்டுவாங்க இங்கே. ஸோ அதனால் இங்கே அதெல்லாம் வந்துட்டு இங்கே பார்க்க முடியாது. இங்கே நம்ம ஊரில் வந்துட்டு இந்த 80,000 கிலோமீட்டர் ஓடுது, 60,000 கிலோமீட்டர் ஓடுது, அது 1.5 லட்சம் 2 லட்சம்லாம் வந்துட்டு அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா, அதெல்லாம் இங்கே கிடையாது. இங்கே மோஸ்ட்லி வந்துட்டு மினிமம் ஒரு 2.5 லட்சம் கிலோமீட்டர் வச்சு ஓடியே இருக்கும். 2 அந்த மாதிரி ஓடி இருக்கும். ஆனாக்கா வண்டி ஆனாக்கா சூப்பராக வச்சுருப்பாங்க. அது ஒரு இது சொல்லலாம். ஐயோ யோ 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 இந்த வெயிலில் எப்படி வாழ்க்கையை ஓட்டுறதோ. பேசாமல் வெயில் ஸ்டார்ட் ஆகும்போது லீவ் விட்டுறணும், வெயில் முடியும் போது ஸ்கூல் வைக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஓகே மக்களே, நம்ம ஹைவேல ஏறியாச்சு. இப்போ தான் இந்த ஆங்கிள் செக் பண்ணேன், ஓரளவு ஓகே தான். பட் லைட்டாக கிராஸாக வச்சு விட்டேன், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அப்படி எப்படி சொல்கிறது, நம்ம ரிஸ்க் எடுத்து இப்படி வச்சு எடுக்கிறத விட நம்ம அந்த ஆங்கிளில் வச்சு எடுத்துடலாம். நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ எப்போ வரும் அப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்க இந்த ஆங்கிள் ஓகே ப்ரோ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாக்கா ஆனால் அந்த மாதிரியே நான் ஆங்கிள் நான் வச்சுக்கிறேன் சரிங்களா. டைப்பேட் வாங்குற வரைக்கும், சாரி அந்த ஸ்டாண்ட் வாங்குற வரைக்கும் சரிங்களா. எனக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி வைக்கிறது போகிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் ஆனாக்கா சிங்கிள் ஹேண்டில் வண்டி ஓட்டிக்கிட்டு ஹைவேல அதெல்லாம் வந்து ரொம்ப தொல்லை. சும்மாவே ரெண்டு கை வச்சு ஓட்டினாலே வந்துட்டு அவனுக்கு குத்துறானுங்க. இதில் ஒரு கை வச்சு பிடிச்சிட்டு ஓட்டிக்கிட்டு எதுக்கு, அதனால தான். சரி இருங்க மக்களே, கொஞ்சம் சிட்டி உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு ப்ளாக் பண்ணுறேன் சரிங்களா. கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்களா இப்படி தான் வருவானுங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம சமாளிச்சு தான் போய் ஆகணும். டக்குனு இண்டிகேட்டர் போட்டு வந்துடுவாங்க. வெயில் போட்டு கொளுத்துது. இப்போ டைம் ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க, மணி கரெக்டாக ஒரு 12:30 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். மணி இப்போ கரெக்டாக ஒரு 1 மணிக்கிட்ட ஆகுது. 1 மணி வெயில் எப்படி இருக்குது பாருங்க. ஐயோ நான் சொன்னல, எனக்கு வந்து டியூட்டி வந்துருச்சுன்னா கண்டென்ட் வந்துடும். நம்ம எல்லாத்தையும் பார்த்து ஓட்டணும் மக்களே. ஏன்னா கேமராலாம் இப்போ இங்கே காஸ்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதனால் வந்துட்டு எல்லாமே சேஃபாக பார்த்து ஓட்டணும். சரி நான் கிட்டக்க போய்ட்டு ப்ளாக் பண்ணுறேன் சரிங்களா. எனக்கா நான் பேசிக்கிட்டே இருப்பேன், விட்டாக்கா அப்படின்னா நான் பேசிக்கிட்டே, நான் அதான் அந்த ஆட்டிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி நான் பேசிக்கிட்டே இருப்பேன். கொஞ்சம் உங்களுக்கு நான் பிரேக் தரேன் ஓகேங்களா. ஓகே மக்களே,
கிட்டக்க வந்துட்டோம். ரோல் ஆகுதா? ஆகுது, பார்த்துப்போம். கிட்டக்க வந்து விட்டோம். நம்ம எப்படியும் போகலாம். ஆக்சுவலி இந்த ரைட்டில் போனாலும் வந்துட்டு சுற்றிட்டு வந்துடலாம். பட்டு ஆஃபீஸ் வந்துட்டு இங்கே தான் இருக்குது. ஸோ இதுக்கு உள்ள ரூட் வந்துட்டு இதுதான் கரெக்டு. பைத்திய மாதிரி போவானுங்க. எதுக்கு இப்படி போகிறானுங்க தெரில. இந்த மதியான நேரத்தில் ஆனாலே அடிக்கிற வேல்களுக்கும் எல்லோரும் பைத்தியம் பிடிச்சிக்கும் மக்களே. ஸோ அதனால் ஒன்றும் சொல்கிறதுக்கெலாம் முடியாது. ஃபோன் நோண்டுவானுங்க, இல்லை அப்புறம் வண்டி ஓட்ட தெரியாதவனுங்க அப்படியே. அதாவது ஃபாஸ்ட்டு வே அந்த இங்கே நான் சொல்லலை. ஆக்சுவலி இந்த ஃபாஸ்ட் வேலே வந்துட்டு சில பேர் ஒரு 60, 120, 140 போகிற ஸ்பீடில் வந்துட்டு அந்த ரோட்டில் வந்துட்டு 80, 90 அப்படியே பிடிச்சிட்டு போவானுங்க. அதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. வண்டி ஓட்ட தெரில அப்படின்னாலும் எப்படியாச்சும் ஓட்டிடணும் அப்படின்ற மாதிரிலாம் வருவாங்க. அதெல்லாம் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி ஆக்சிடெண்ட் வந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன். இங்கெல்லாம் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், இந்த சைடில் உங்களுக்கு தெரியும் எப்படி வச்சுருக்கேன்னு தெரியல. இந்த சைடில் ஒரு ப்ளோக் மாதிரி இருக்கும். அதெல்லாம் உடச்சிடுச்செல்லாம் கடாச்சிடுவானுங்க. ஹைவேல வீடியோ எடுக்கும்போது நீங்கள் எதாவது நோட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா கமெண்ட்டில் தெரிவிங்க. பார்ப்போம். போயிட்டு மணி இப்போ ஒன்றுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 1:04. ஸோ இப்போ போயிட்டு மேடத்தை கூப்பிட்டுக்கிட்டு காலைல இந்த அளவு டிராஃபிக் இல்லை. இப்போ எல்லோரும் கூட போகிறாங்க வராங்க. இப்போ தான் எந்திரிச்சிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த நேரத்தில் தான் வந்துட்டு நம்மளும் போயிட்டு போடுறோம். என்ன பண்ணுறது, டைமிங் அந்த மாதிரி இருக்குது. இதில் என்ன ஒன்று அப்படின்னாக்கா, ஆக்சுவலி மேடம் கூடவே நம்ம டியூட்டிலே இருந்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, எதுவும் சொல்ல மாட்டாங்க. இப்போ நம்ம போகிற டைமிங் கரெக்டான டைமிங், அது வந்துட்டு பிரச்சனை இல்லை. லேட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், இன்னுமா வர அப்படின்ற இது வரைக்கும் அந்த மாதிரி சொன்னதில்லை. சொல்லியிருக்காங்க ஒன்ஸ் ஒரு 2 டைம் சொல்லியிருக்கிறாங்க. பட் ஆனாக்கா அவங்களுக்கு தெரியும் நான் எப்படி ஓட்டுவேன், எப்படி என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் அதை பெருசாக நான் எடுத்துக்க மாட்டேன். அதே மாதிரி வந்து ஸ்பீடாக போகும்போது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா, ஹைவேலேயே வந்துட்டு டக்குன்ட்டு 4th லைன் 3rd லைனில் போயிட்டு 60 80 தாண்ட மாட்டேன். அவங்களே மறுநாளே கேட்பாங்க, எப்பா நீ உன்னை சொன்னா நீ 140 150 போகிற, இல்லை அப்படின்னாக்கா 60 80 போகிற, ஏன்டா நான் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கிறாங்க. என் ஒய்ஃபுக்கு தெரியும். ஆக்சுவலி என் ஒய்ஃபுக்கெலாம் தெரியும். அந்த மாதிரி பண்ணிடுவேன். எதுக்கு அப்படின்னாக்கா நம்ம மைண்ட் செட்லாம் போயிட்டு இருப்போம், கரெக்டாக போவோம் வருவோம். அப்படி இருக்கும்போது டக்குட்டு ஸ்லோவாக போ அப்படின்ட்டாங்கன்னு வச்சிங்களேன், அதோட கதை காலி. அதுவும் இல்லாமல் அவங்க தனியாக இருக்கும்போது சொல்கிறாங்க, அதாவது மேடம் மட்டும் கூப்பிட்டு போகிறோம் வர அப்படின்னு அந்த டைமில் வந்துட்டு அவங்க ஏதாவது சொல்கிறாங்க போகிறாங்க அப்படின்னா பெருசாக எடுத்துக்க மாட்டேன். சரி மேடம், ஓகே மேடம் அப்படின்ட்டு விட்டுருவோம். ஆஃபீஸுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக என்ன கதை அப்படின்னாக்கா, வீடியோ எடுத்துக்கிட்டே வரும்போது ஃபோனு ஹீட் ஆனதுனால ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடுச்சு. திரும்பி ஆன் பண்ணுறேன், மூடிட்டு கம்முன்னு ஹீட்டு கம்மியாகட்டும் அப்படின்னு சொல்லி ஃபோனை என்னை அசிங்கமாக திட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் ஆஃபீஸ்க்கு வந்து மேடத்தோட ஜாமான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, சாய், மேடம் ஆஃபீஸ் ஃபைலு, மேடமோட லேப்பு இது எடுத்துக்கிட்டு, என்னோடய தண்ணி பாட்டில் சேஃப்டி, இதை விட எனக்கு இதுதான் முக்கியம், எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்தாச்சு. மேடம் மறந்துருக்காங்க, வரட்டும். ஐயோ சரியான வெயில் மக்களே, முடியல மக்களே, அந்தளவு வெயில் அடிக்குது மக்களே. ஐயோ, டிஷ்யூ பேப்பர் தூக்கி பின்னாடி வச்சுக்கிட்டாங்க. சரி ரைட்டு, இதுக்கப்புறம் தான் டியூட்டி வந்துச்சு அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். இப்போ மேடம் டேரெக்டாக கொண்டு போய் விட்டுட்டு இன்னையோட டியூட்டி இது முடியும்னு நினைக்கிறேன். இதில் சாயந்தரமாக சப்போஸ் போனாங்க அப்படின்னாக்கா இதில் ஆட் பண்ணுறேன். இந்த கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்றத தெரியப்படுத்துங்க, சரிங்களா? அந்த கிளாஸ்லேயே தெரியும் உங்களுக்கு வெயில் எப்படி அடிக்குது அப்படின்ட்டு. ஐயோ கடவுளே, கொஞ்சம் பாருப்பா, வாழ்க்கையே வந்துட்டு எரிச்சலாக தான் போயிட்டுருக்கு. இதில் நீ வேறு வெயிலை இந்த மாதிரி கொடுத்து இன்னும் எரிச்சலை கொடுக்குறீங்க. ஏன் தான் தெரியல. எந்த பக்கம் காலை வச்சாலும் கண்ணி வெடியாக வைக்கிறீங்க. அதுதான் கதை. சரி மக்களே.